தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 26ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்று ஏராளமான முக்கியமான செய்திகள் உள்ளன. பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடை காரணமாக தனக்கு எந்தவிதமான பயமும் இல்லை என கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றும் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அதனுடைய விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். கனடா செல்ல முற்பட்ட 11 பேர் ஒரேடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடையை ஆதரித்து முக்கியமான இருவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியொன்றில், குறிப்பாக செஸ் போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும், இந்த செய்திகள் உட்பட இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அத்துடன் இன்றைய கேலி சித்திர பகுதியில் ஒரு கேலி சித்திரமும் அத்துடன் ஒரு முக்கியமான கருத்து பகிர்வும் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற சீசன் போல நடக்குது. ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து நிறைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று 26ஆம் திகதி புதன்கிழமையும் மற்றும் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. பருத்தித்துறையில், அதாவது பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடமராட்சி கிழக்கு பருத்தித்துறையில் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதனை தலைமை தாங்கி நடத்துகின்றார். இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஜெயச்சந்திரமூர்த்தி ஜீவன் அவர்கள் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. 1 மணி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும். அதோட இன்றைக்கு யாராவது வெளிநடப்பு செய்ய போகிறார்களா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நேற்று யாழ் செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதில் நடந்த அமளி துமளிகள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதில் நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைத்தளங்களில் இப்போ வேகமாக பரவி கொண்டு வருது. பலருடைய விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் உள்ளாகி கொண்டு வருது. என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கும் இடையில வாக்குவாதம் நடைபெற்று கொண்டதானே. அப்படி அவை 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பக்கத்தில் பின்னுக்கு இருந்தவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள். அவர் இருந்தோண்டு என்ன செய்தவர் என்று சொன்னால், அங்கே மேடையில் இருந்த யாருக்கோ சைகை காட்டினவர். சைகையில் என்ன காட்டினவர் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பிடிச்சி வெளியில விட சொல்லி சைகை காட்டினவர். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை பார்த்து சைகை காட்டினாரா, அல்லது அவருக்கு பக்கத்திலே இருந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை பார்த்து சைகை காட்டினாரோ தெரியல. இந்த சைகை காட்டின இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிகவும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு மூத்த தலைவர் இப்படி சைகை காட்டக்கூடாதுன்னு அவரை பிடிச்சி வெளியேற்றுங்கன்னு சொல்லி, அதை நாங்கள் தமிழில் கேள்விப்படுவோம் முதுகுல குத்துறன்னு சொல்லி, அந்த முதுகுல குத்துறன்றது தான் பேசாமல் சித்தம்படம் பக்கத்தில் பூனை மாதிரி இருந்து போட்டு நைஸாக அங்கால சைகை காட்டுற ஆளை பிடிச்சி வெளியில் விட சொல்லி, அது அழகே இல்லை. ஒரு அரசியல் தலைவருக்கு, மூத்த அரசியல் தலைவருக்கு அவருடைய வயசுக்கு அழகே இல்லை. வேணுமெண்டா மைக் இருந்தானே முன்னுக்கு மைக் எடுத்து மைக்கிலேயே நேரடியாக சொல்லிக்கலாம், இவரை பிடிச்சி வெளியில் விடுங்கன்னு சொல்லியிருந்தா அது நேர்மையாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இப்படி சைகை காட்டுறது ஒரு வியர்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனவே இது ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகு இல்லை. இது சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்களை உருவாக்கி உள்ளது. இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதிகள் மற்றும் கருணா ஆகியோர் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடைகளை பிரித்தானியாவினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். இது சம்பந்தமாக அவர் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், போர் குற்றவாளிகளான இவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு நான் அயராது பாடுபடுவேன் என அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னால், மோதலின் வடுக்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டமையும் என்றும் நினைவில் இருந்து அழியாது என்று சொல்லி அவர் வெளியிட்டுள்ள நீண்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய இந்த தடை நடவடிக்கையை வரவேற்றிருக்கின்றார் கனேடிய நீதி அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள். அவரும் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், 2023ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோத்தாபய ராஜபக்ஷ ஆகியோர் மீது கனேடிய அரசாங்கம் தடைகளை விதித்தது. அதே போலவே பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தடைகளையும் நான் வரவேற்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றையும் அவர் சுட்டிக்காட்டி
காட்டியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர கனடா பாடுபடும் என்று சொல்லியிருக்கார். அதாவது இந்த தண்டனைக்கு உட்பட்ட ஆக்களை வந்து தண்டனையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வரது ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது இலங்கையில். தானே, எந்த அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் அவர்களுடைய வேலை வந்து இவர்களை பாதுகாக்கிறது தான், அது ஒரு கலாச்சாரம். எனவே அந்த கலாச்சாரத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கனேடிய அரசாங்கம் பாடுபடும் என்று சொல்லி கனேடிய நீதியமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று, பேச்சுவார்த்தை ஒன்று இன்று வவுனியாவில் நடைபெற இருக்கின்றது. வவுனியாவில் இருக்கின்ற ஒரு தனியார் விடுதி ஒன்றில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தில் இருந்து ஒரு மீனவர் குழு ஒன்று நேற்றைய நாளில் நாட்டுக்கு வந்திருந்தது. அந்த மீனவர் குழுவுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை வந்து நீண்ட காலமாகவே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலாவது ஒரு சுமூகமான முடிவெடுத்து மீனவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். யாழ்ப்பாணத்தில் 14 வயதுடைய சிறுமி ஒருவர் மின் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அவர் படுகாயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த சம்பவத்தில் 14 வயதுடைய இந்த சிறுமி குடத்தனை பகுதியைச் சேர்ந்தவர். அவள் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், கடைக்கு போயிருக்கிறார் சாமான் வாங்குறதுக்கு. அப்படி போன இடத்துல வந்து கடையில் வந்து இனிப்பு பொருட்களை வந்து களவெடுத்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த கடை உரிமையாளரும் ஒரு பெண் தான். அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த 14 வயது சிறுமியை பிடிச்சு மின் கம்பத்தில் கட்டி வச்சு சரமாரியாக அடிச்சிருக்கிறா. அதை கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அடித்து அந்த பிள்ளையை வந்து காயப்படுத்தி இப்போ வந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அந்த சிறுமி சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீசார் இப்பொழுது இந்த கடை உரிமையாளரை தேடி வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவள் அங்கேயே ஓடி ஒழிச்சிட்டா. எனவே அவாவை தேடி மிக விரைவில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 14 வயது பிள்ளை ஏதோ தெரியாதனமாக ஆசைப்பட்டு அந்த ஸ்வீட்ஸை எடுத்துட்டு சொன்னால் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பியிருக்கலாம். இனிமேலும் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி கண்டிச்சிருக்கலாம். அல்லது போலீஸுக்கு கூட சொல்லியிருக்கலாம். அல்லது வீட்டை பேரண்ட்ஸை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்குன்னு. சின்ன பிள்ளை ஸ்வீட்ஸுக்கு ஆசைப்படுங்கள். சிலவில் கஷ்டப்பட்ட பிள்ளையோ தெரியாது. ஏனெண்டா நாங்கள் கூட சின்ன வயசுல இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எங்களுக்கு சிட்டியான ஆசை என்ன, அதுக்காக களவெடுத்து தான் சாப்பிடணும் இல்லை, அது பிள்ளை தான். இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை வந்து சொல்லி திருத்தலாம் என்ன. அதுக்காக மின் கம்பத்தில் கொண்டே கட்டி வச்சு இப்படி மாட்டு கடிக்கிற மாதிரி அடிக்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இந்த ஆக்களில் சிந்தனைகள் எல்லாம் எங்கே போதுன்னும் சத்தியமென விளங்கவே இல்லை. எனவே இவரை வந்து மிக விரைவில் போலீசார் கைது செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்ததால் தனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனவும் தான் எதற்கும் பயப்பட போவதில்லை எனவும் கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அவர் உட்பட 4 பேருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த தடை சம்பந்தமாக தனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனவும் தான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை எனவும் எந்த விதமான மனித உரிமை மீறலிலும் ஈடுபடவில்லை எனவும் கருணா சொல்லியிருக்கின்றார். அதெல்லாத்தையும் யார் கேட்டு யார் நம்ப போயினோம்னு தெரியல. இருந்தாலும் அவராக சொல்லி வச்சுக்கார், தான் எந்த விதமான மனித உரிமை மீறலிலும் ஈடுபடவும் இல்லை, எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி. அப்படித்தான் ஒருவேளை குற்றம் செய்திருந்தா தான் முதல் பிரித்தானியாவுக்கு வந்த டைமில் வந்து பிரித்தானிய அரசாங்கம் கைது செய்திருக்க வேண்டியதானே, அப்பயே என்ன கைது செய்யலை, எனவே நான் ஒரு குற்றம் செய்யலை என்று சொல்லி ஒரு லொஜிக்காக கொண்டு வரார். அதாவது தான் ஒரு குற்றம் செய்யாத ஆளாம் என்றதை இப்படி வந்து நிறுவுறார். அப்போ தான் விரைக்குள்ள வந்து பிரித்தானிய அரசாங்கம் கைது செய்யலை தானே என்று சொல்லி அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒருக்கா வந்து பாருங்களேன், இப்போ ஒருக்கா டிக்கெட்டை போட்டு வாங்க, பிரித்தானிய அரசாங்கம் கைது செய்தா இல்லையாண்டு பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நடைபெற்ற உள்ளக விளையாட்டுப் போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செஸ் போட்டியில், சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிறதாம். இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்காம். இது வந்து 5வது வருடமாக நடக்குதாம். என்ன போட்டின்னு சொன்னால், மொத்தமாக ஒரு 7 விதமான போட்டிகள், ஒவ்வொரு மேசைப்பந்து அந்த மாதிரி வேறு போட்டிகள். அதில் வந்து இந்த சதுரங்க போட்டியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய பேர் வந்து ரோஹண பண்டார. அவர் வந்து 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் சதுரங்க போட்டியில். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியல் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் இருந்த எல்லா பேரையும் வாய்ச்சி பார்த்தேன். அதில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் பேர் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேர் மட்டும்தான். அதனால வந்து ஏனைய பேர்களை வந்து நான் வாசிக்கல. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விருதுகள்
வழங்கும் நிகழ்வு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற்றுள்ளன. என்ன பிரச்சனை என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சதுரங்க போட்டியிலும் மிகச்சிறந்த கெட்டிக்காரர் என்பது இப்போதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. எனவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக கனடாவுக்கு செல்ல முற்பட்ட 11 பேர் ஒரே அடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கான பிரதானமான காரணம், இவர்களுடைய விசா போலி விசா என்று சொல்லி ஃபேக் விசாவில் போயிருக்கணும், கனடாவுக்கு போக முயற்சி செய்திருக்கணும். அதனால் அந்த 11 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்று சொல்லி இன்னும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட அந்த 11 பேரும் 35 வயது தொடக்கம் 40 வயது வரை உள்ளவர்களாம். அதோட கொழும்புல இருந்து துபாய்க்கு போய் பிறகு துபாயிலிருந்து கனடாவுக்கு போறதுக்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் என சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்தெந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, கொழும்பு, களுத்துறை, பதுளை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாம். ஒவ்வொருத்தரும் தலா 35 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கணும் இந்த கனேடிய விசாக்கு. ஆனா ஏஜென்சிக்காரர் ஃபேக்கான விசாவை கொடுத்து இப்ப இவர்களை மாட்டி விட்டிருக்கிறார். இவர்கள் 11 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் இவர்களுக்கு உதவியாக இருந்த இன்னும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதியில் ஒரு கேலி சித்திரமும் ஒரு கருத்து பகுதியும் இருக்கிறது. அந்த கருத்து பகுதி என்னென்று பார்த்தோம்னு சொன்னா, உஷ் என்று சொல்லி 2 பேர் ரகசியம் கதைக்கணும். அவர்கள் என்ன ரகசியம் கதைக்கணும் என்று சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் தானே, அவைக்கான காப்புறுதி செலவு 10 லட்சமாக இருந்ததாம். அந்த 10 லட்சத்திலிருந்து அது 2 லட்சமாக குறைக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தவர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது 2 லட்சமாக குறைக்கலையாம். இப்பவும் அது 10 லட்சமாக தானே இருக்காம். இவியல் ரகசியம் கதைக்கணும். இந்த செய்தி வேற ஊடகங்கள்ல வந்த மாதிரி தெரியல. இனிமேல் தான் வெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு யானையை பிடிச்சு தள்ளுறார். அந்த யானையை ஏலாமல் நடக்க இயக்கம் இல்லாமல் இருக்குது. அந்த யானையை பிடிச்சு தள்ளுறார். மேல எழுதி கிடக்குது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொல்லி. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் எப்படியாவது சில இடங்களை பிடிச்சிடணும்ன்றதுக்காக இப்ப ஐக்கிய தேசிய கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்குது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னமாகிய யானையை பிடிச்சு ரணில் விக்ரமசிங்க தள்ளுறார். எனவே அவருடைய இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.